வெளியில கூட்டிட்டு போயிட்டாலே ஐஸ்கிரீம் கேட்குற குட்டி குழந்தைங்க எவ்வளவோ வேற பார்த்துருப்போம். நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். அதே மாதிரி தான் தூங்கி எந்திரிச்சா போதும் கிரீன்லாந்து எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்ச ட்ரம்ப் இப்ப கிரீன்லாந்துக்கே சொந்தமில்லை அப்படின்ட்டாரு. பார்த்தா குறைக்கு நம்ம ஆட்களும் அதுல பெரிய அளவு கொளுத்தி போடுற மாதிரி கிரீன்லாந்து முதல்ல டென்மார்க்குக்கே சொந்தமானது கிடையாதே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார்கள். அப்ப யாருக்கு சார் சொந்தம் அப்படின்னு கேட்டா, அதை நீ போய் ட்ரம்ப் கிட்டே கேட்டுக்க போ அப்படின்ட்டாங்க. ஓ! ஐரோப்பாவ கொளுத்தி விட்டுருச்சு ரஷ்யா. ட்ரம்புக்கு சும்மாவே ஆடுவாரு. சலங்கைய கட்டி விட்டா, ட்ரம்ப் படு குஷி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கையில் எடுத்த ஆயுதம் அப்படிங்கிறது கிரீன்லாண்டை நாங்க தான் 2ஆம் உலகப் போர்ல காப்பாத்தினோம். ஜெர்மன்காரெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சான். இட்டாலி மிதிச்சிச்சு. எல்லாத்துல இருந்து காப்பாத்தினது நாங்க தான். எங்க கிட்ட இருந்து முழுசாவே அவனுங்க விடுபட்டு போல. அதாவது எங்க கிட்ட தான் இருந்துச்சுன்னு சுத்தி வளைச்சு சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட இருந்துச்சா? அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அவர் சொல்ற நிகழ்வு வேணா சரி. 2ஆம் உலகப் போர் காலகட்டங்கள்ல ஜெர்மனிய போய் அடிச்சு அமெரிக்கா விரட்டுச்சான்னு கேட்கக்கூடாது. அந்த ரிஸ்கெல்லாம் அண்ணன் அமெரிக்கா எடுக்க மாட்டான். அவன் பிஸியா ரஷ்யா கூட சண்டை போடும்போது, இவன் இங்கிட்டு நான் உன்னைய பாதுகாத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஆட்கள் போய் நின்னுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா வம்பு தும்பெல்லாம் ஒண்ணும் வரல அந்த பகுதியில. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டாய்ங்க. அப்படி கிளம்பி வரும்போது, "நீ உனக்கே சொந்தம்னு நான் சொல்லிட்டு வரலப்பாங்கிறாரு." அவரு சொல்றது உண்மதான். அவரு தான் சொல்லிட்டு வரல. காரணம் அப்ப அவரு பொறக்கவே இல்ல. இப்படி ஐரோப்பா தலைவர்கள் பேசுவார்களா? வாய்ப்பே கிடையாது. ஐரோப்பா தலைவர்கள்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில ட்ரேட பண்ண மாட்டோம், டிஃபென்ஸ் டீல முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறார்களே தவிர மிரட்ட மாட்டேறார்கள். ஆனா அமெரிக்கா கையில எல்லாமே கொட்டி கிடக்கு. அமெரிக்கா ஒரு சில விஷயங்களுக்காக யோசிக்குதே தவிர, மத்தபடி அமெரிக்காவுக்கு ஃபேவரா தான் காத்து கிலோமீட்டர் கணக்குல வீசுது. ஏன் அப்படின்னா, அண்ணன் அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச 2 விஷயம். அவன் ஒரு சோப்பலாங்கி பையன் அப்படின்னா இறங்கி சப்புன்னு அடிச்சு புடுவான். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, உள்ளூர்ல குழப்பத்த உண்டு பண்றது. இது 2லயும் கரை கண்டவன் யாரு அப்படின்னா, அண்ணன் அமெரிக்காவும் சொல்லிடலாம். இது 2 கொட்டி கிடக்கிற இடம் தான் கிரீன்லாந்து. காரணம் தலைவனுக்கு அங்க ஏர் பேஸே இருக்கு. ராணுவ பேஸே இருக்கு. முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே வீரர்கள் இருக்காய்ங்க. அவனுங்களுக்கு சோறு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட 10 பேர இறக்கி விட்டு சரண்டர் ஆகுனா முடிஞ்சிருச்சு. பதிலுக்கு அவர்கள் துப்பாக்கிய தூக்கிருவார்களா அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு ராணுவ வலிமை டென்மார்க் கிட்ட கிடையாது. நேட்டோ வராதா? அப்படிலாம் கேட்டு காமெடி பண்ணக்கூடாது. நேட்டோ தான் 50 பேர அனுப்பிச்சாங்களே. 50 வீரர்கள் வந்து இறங்குனார்கள்னு சொல்லிக்க முடியாத லெவல்ல அனுப்பிச்சாங்க. காரணம் வந்து இறங்குனது ராணுவ விமானம் கிடையாது. பயணிகள் விமானம். வந்து இறங்கி பயணிகள் பஸ்ல கிளம்பி போயிட்டாங்க. இந்த கிரிக்கெட் வீரர்கள் இறங்கி ஏறி போற மாரி கிளம்பி போயிட்டாங்க. என்னடான்னு கேட்டா, அவர் ராணுவ நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. வர்த்தக ரீதியா தான் நடவடிக்கை. நாங்களும் வர்த்தகத்திலே பார்த்துக்கிறோன்ட்டாய்ங்க. ஏன் இந்த 50 பேர் இங்கேயே உட்கார்ந்தா என்ன ஐரோப்பாவோட மொத்த பாதுகாப்பு கிடுகிடுன்னு நடுங்க போதா? அந்த அளவுக்கு தான் இருக்கார்கள். அப்ப ராணுவ ரீதியான விஷயம் அப்படிங்கிறது, ட்ரம்ப் காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கும் போதே முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். வார் ரூம்ல உட்கார்ந்து உத்து உத்தலாம் பார்க்க தேவையில்ல. வெனிசுலால காட்டின படம் கூட இங்க தேவையில்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இல்ல இல்ல ஐரோப்பா வரும். அதனால மிகப்பெரிய அளவுல அமெரிக்கா செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா, ஐரோப்பா வரும்போது பார்த்துக்கலாம் அத. அடுத்த விவகாரம் தான் ரொம்ப ஹைலைட். அண்ணனுக்கு ரொம்ப புடிச்ச விவகாரம். அதுல இவன் மட்டும் தான் எக்ஸ்பர்ட். ராணுவ விவகாரத்திலயாச்சும் எல்லா நாடும் போட்டிக்கு வரும். என்ன கேப் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த உள்ளூர்ல ஒண்ணுமில்லாத ஊர்ல போய் குழப்பத்த உண்டு பண்ணி, அங்க நிலையற்ற தன்மைய கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அண்ணன் அமெரிக்கா உள்ள போய், அதுக்கப்புறம் நிலையான தன்மை அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்தி விட்டுருவாய்ங்க. இதுல இவனுக்கு அடுத்த இடத்துல ஒரு பய இல்ல. இதான் எதார்த்தமான உண்மை. ஒன் அண்ட் ஒன்லி பிளேயர். அப்பேற்பட்ட பிளேயருக்கு கிரீன்லாந்துல ரொம்ப காலமாவே ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன அப்புட்ன்னா, அமெரிக்கா கிரீன்லாந்த எப்பயுமே கேட்கும். காரணம் என்ன? 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச ஜெர்மன் படையெடுத்துச்சு, கிரீன்லாந்த ஆக்கிரமிச்சுச்சு. அப்புறம் ஜெர்மன் ஒளிஞ்சு போச்சு. எது? ரஷ்யா கூட சண்டை போட்டு. அந்த காலகட்டங்கள்ல இந்த பையன் உள்ளுக்குள்ள போய் நான் உனக்கு பாதுகாப்பு குடுக்குறேன்னு நின்னுட்டு வெளியேறும்போதே, "உன்னைய நான் வாங்கிக்கிறேனே" அப்படின்னு சொன்னாய்ங்க. அதெல்லாம் விக்க முடியாது. ஓடுறா அப்படின்னு பத்தி விட்டாய்ங்க. அப்ப இருந்தே கிரீன்லாந்து மேல அமெரிக்காவுக்கு கண்ணு. அதுக்கு முன்னாடி கண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடியும் கண்ணு இருக்கு. எப்பயுமே கிரீன்லாந்த இவன் உத்து உத்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி அமெரிக்கா ஒரு பக்கம் இருந்தாலும், கிரீன்லாந்து மக்களுக்கு நம்ம டென்மார்க்கோட ஏன்டா இருக்கோம்? நம்ம தனி நாடா போயிருவோம். இப்ப என்ன எவ்வளவோ குட்டி குட்டி தீவு. ஒண்ணுமே இல்லாத தீவு.
தீவே இத்துணுண்டு. அந்த தீவுலயும் ஒரு வளமும் இருக்காது. டூரிஸ்ட்ட நம்பி தான் இருப்பாய்ங்க. அவனே தனியா இருக்கான். காணி மலங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம தனியா இருந்தா இப்ப என்ன தப்பு? அப்படின்னு கிரீன்லாண்டுக்குள்ள ஒரு செட் இருக்கு. ஆஹா! இது ஒண்ணு போதாதா? டென்மார்க்க விட்டு வரணும்னு ஒரு செட் இருக்கா? போதுமே அன்னை அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அதோட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல கூடும், குறையும். அதாவது ஒரு 10 பேர் எந்திரிச்சு சொன்னாலும், ரொம்ப மனசாரலாம் சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இப்ப அன்னை அமெரிக்கா ஃபோக்கஸ் பண்ணனால, இனிமே உலகம் பூரா பல ஆர்டிக்கிள் வரும். உலகம் பூரா பல சர்வேக்கள் வரும். எல்லாமே அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே ரத்தத்துல ஊறி இருக்கு. நெஞ்சுல தீ எரியுது அப்படிங்கிற மாரி தான் இனிமே சொல்லுவாய்ங்க. அதனால இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு 30 கூட தாண்டாதுங்க. அந்த 30 பேரும் "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்டோம்னா, "இல்லையே, டென்மார்க்க விட்டு விலகுனா இப்ப என்ன தப்புன்னு கேட்டேன். விலகியே தீரணும்னு நான் என்ன குதிச்சுக்கிட்டா இருக்கேன்? இல்ல ஸ்ட்ரைக்கா பண்றேன்? சாப்பிட மாட்டேன்னு அடமா புடிச்சேன்." அப்படிங்கிற மாரி கிளம்பி போயிருவாய்ங்க. அப்படி கிளம்பி போறதே 30% தாண்டுனது இல்ல. இதுவரையும் வந்த சர்வேக்கள். ஆனா இப்ப வந்து சர்வே கிரீன்லாண்ட்ல எடுக்கிறது இல்லையே. வெளியில இருந்து கிரீன்லாண்ட மேப்ல பார்த்தே எடுத்துருவாய்ங்க. அன்னை அமெரிக்கா கேட்கவே வேணாம். இப்ப எங்கிட்டு போகுது அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா 60% மேற்பட்டவர்கள் டென்மார்க்க விட்டு விலகுனா என்ன அப்படின்னு கேட்கிறாய்ங்களாமா. அப்படி விலகி அமெரிக்கா கூட வர்றதுக்கு 6% கூட இல்ல. அதான் இப்போதைக்கு உள்ள ஒரு பிரச்சனை. அவன் தனியா போலாங்கிறான். 100க்கு 60 பேர் தனியா போலான்னு நிக்கிறான். டென்மார்க்கே வேணாங்கிறான். அமெரிக்கா கூட போலாம் அப்புட்ன்னா, இதுவரைக்கும் ஒத்த பய கை தூக்கலையாமா. எல்லாரும் போடா லூசு பயலே அப்படிங்கிற மாரி திட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. காரணம் என்ன அப்புட்ன்னா, இந்த வம்ப ட்ரம்ப் தானே பண்றாரு. அவரு மாரியே ஒரு சேப்பு தொப்பிய போடு. அந்த ஆளு என்னடா எழுதுனா? அப்படின்னு கேட்டிருப்பாங்களாட்டுக்கு. அவரு மேக் அமெரிக்கா கிரேட்டர் அகைன்னு எழுதிட்டாரு சார்ன்ருப்பாங்களாட்டுக்கு. மேக் அமெரிக்கா கோ அவே எழுதுடா அப்படின்னு சொல்லி எழுத வச்சுட்டாய்ங்க. எழுது தொப்பிய போட்டு நில்லு அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு போராட்டம் போய்க்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வருங்காலங்கள்ல அன்னை அமெரிக்காவோட சித்து விளையாட்ட விளையாண்டா அப்புட்ன்னா, 0% 6%ஆ வரும். 6% 16%ஆ வரும். 16% 60%ஆ போயிரும். நடுவுல கேப்பே இருக்காது. அப்ப எல்லா ஆப்ஷனும் தலைவன் முன்னாடி கொட்டி கிடக்கு. அப்புறம் என்ன தலைவனுக்கு விளையாட? யாரையுமா கேட்கணும் அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு தானே விளையாடுவான். நல்ல பையன். அவனே நடு நைட்ல வந்து விளையாண்டுருவான். ஏன்டான்னு கேட்டா, அணு ஆயுதம் இருக்கும்பான். எடுத்தியா அப்படின்னு கேட்டா, இல்ல தப்பான தகவலு. அதனால உளவுத்துறை தலைவர பதவி நீக்கம் பண்ணிட்டோம். அவரே விலகி போயிட்டாரு. பாவம் கண்ணீர் விட்டு விலகி போனாரு. தெரியுமா உனக்கு? நீ பார்க்கலையா? அப்படின்னு நம்மள்ட்டயே கேட்பாய்ங்க. இந்த மாரி சகல காமெடிகளும் நடத்தக்கூடிய அமெரிக்காவுக்கு, கிரீன்லாந்து விவகாரம் அப்படிங்கிறது அல்வா சாப்பிடுற மாரி தான். ஆனா அல்வா சாப்பிடுவாரா? இல்லையே, அங்க அல்வா இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க ஊர்ல அல்வாக்கு நிகரான ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் இருக்கும். இல்லாமையா இருக்கும்? நமக்கு எது தெரியாம இருக்கும். அதனால கிரீன்லாந்து விவகாரம் அப்படிங்கிறது பத்திக்கிட்டு எரிஞ்சே தீரும். எரியாட்டியும் நம்ம நண்பன் ரஷ்யா எண்ணெய ஊத்துவான். காரணம் என்ன? ஏற்கனவே கிரீன்லாந்து சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார்கள். உங்களுக்கு உரிமையே இல்லையேப்பா! நீங்களே ஒரு உரிமை இல்லாத இடத்துல வாழ்றீங்களேப்பா! அப்படின்னு சொல்லிட்டாய்ங்க. என்னடா சொல்ற? அப்படின்னா, வரலாற்று ரீதியா எடுத்து பாரு. எல்லாம் நானேவா எடுத்து தருவேன்ட்டாய்ங்க. அதே மாரி ட்ரம்புக்கு ஓசியிலேயே அட்வைஸ் ரஷ்யா. இத மட்டும் நீ சாதிச்சிட்டேனா ட்ரம்ப்பு, உங்க ஊர்ல 1000 தலைவர்கள் வந்தாலும் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு தனி பேர் இருக்கு. அதுக்கடுத்து நீ தான்யா இந்த ஜில்லாலயே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி திரியலாம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு எண்ணெயை ஊத்தி விட்டார்கள். இதெல்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு என்ன ஆட்டம் ஆட போறாரோ, கிரீன்லாந்து தாங்குவானோ தாங்க மாட்டானோ, அடுத்தடுத்து நடக்கும்போ நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். நண்பர்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதலாளி நோட்டிபிகேஷன் அப்பப்ப ஆஃப் பண்ணி வச்சு விளையாடுறாரு. அதனால நீங்களே டைப் பண்ணுங்க. நான் தினமும் வருவேன். உக்ரைன் விவகாரத்துல திருப்பி சந்திப்போம்.